ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் வந்துட்டு பிரதீபா. நான் வந்து ஜெய்சாரோட சேனலை EpicRecap சேனலை வந்துட்டு ஒரு 2-3 வருஷமாக ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். ஸோ ஸ்டார்டிங்கில் வந்துட்டு சும்மா அந்த வீடியோஸ்லாம் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கே அப்படிங்கிறக்காக கேட்க ஸ்டார்ட் பண்ணேன். அதுக்கப்புறம் என் லைஃப்பில் கொஞ்சம் ப்ராப்ளம் இருந்துச்சு. அந்த டைமில் அவரோட வீடியோஸ் தான் எனக்கு ரொம்ப ஒரு ஆறுதலாக இருந்துச்சு. அவர் சொல்கிறத நான் ஃபாலோ பண்ணவே கிடையாது உண்மையாக சொல்லணுன்னா. ஆனால் அவரோட வீடியோ கேட்குறப்போ ஒரு மாதிரி நல்லாயிருக்கும். நம்ம நினச்சது தான் நடக்கும், இந்த ப்ராப்ளம்லாம் டக்குன்னு சரியாயிடும் அப்படின்னு ஒரு மாதிரி ஆறுதலாக இருந்துச்சு. அதுக்காக கேட்டுகிட்டே இருந்தேன். ஸோ அந்த டைமில் அவர் ஜெய் சார் வந்துட்டு ஒரு 126 டேஸ் கோர்ஸ் அப்படிங்கிறத இன்ட்ரோ கொடுத்துருந்தாரு. ஸோ அந்த வீடியோ அதை பார்த்துட்டு சரி ஓகே இந்த கோர்ஸ் வாங்கி ட்ரை பண்ணலாம், ஏன்னா தானான்னு ட்ரை பண்ணுறதுக்கு ப்ராப்பராக அதை வாங்கி ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு 126 டேஸ் கோர்ஸ் ஜாயின் பண்ணேன். ஜாயின் பண்ணிவிட்டு அந்த டைமில் எனக்கு வேலை கிடையாது. நான் காலேஜ் முடிச்சுட்டு வீட்டில் சும்மா தான் இருந்தேன். ஜாயின் பண்ணிவிட்டு எனக்கு அந்த டைமில் மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணியிருந்தாங்க. அப்போ என்கிட்ட காசு கிடையாது. எனக்கு பிடிச்ச ஒரு விஷயத்த வாங்குறதுக்கு கூட என்கிட்ட காசு இல்லை. ஸோ அப்போவும் நான் ஏர்ன் பண்ணணும் அப்படின்னு மேனிஃபெஸ்ட் பண்ணல. இந்த மாதிரி என் மேரேஜ் வந்துட்டு இந்த மாதிரி நடக்கணும், ஆனால் என்கிட்ட அதுக்கு எந்த ஒத்த பைசா இல்லை. எங்கள் வீட்லேயும் ஃபினான்ஷியலாக அந்த அளவுக்கு ஸ்டேபிள் கிடையாது. ஆனால் எனக்கு இதெல்லாம் வாங்கணும், மேரேஜ்க்கு இந்த ட்ரெஸ்லாம் போடணும், இந்த மாதிரி என் மேரேஜ் நடக்கணும் அப்படின்னு சொல்லி நான் 126 டேஸ் கோர்ஸை அது மட்டுமே கோலாக வச்சு ட்ரை பண்ணேன். மேரேஜ் வந்துட்டு சொன்னால் யாருமே நம்ப மாட்டாங்க. இப்போ வரைக்கும் எனக்குமே புரியல எப்படி நடந்துச்சு அப்படின்னு. எல்லாமே வந்துட்டு நான் என்னெல்லாம் ஆசைப்பட்டனோ அதெல்லாம் அடுத்தவங்க வந்துட்டு நான் அது போடணும்னு ஆசைப்பட்டு அவங்களாம் எனக்கு வாங்கி கொடுத்தாங்க. நான் எந்த மாதிரி என் ரிசப்ஷன் இருக்கணும்னு நான் நினச்சனோ அதையே வந்துட்டு என் ஹஸ்பண்ட் வீட்டு சைடும் இதே மாதிரி நடக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டு அவங்களாம் செஞ்சாங்க. ஸோ நான் என்ன நினச்சனோ அது டிட்டோ எனக்கு மேரேஜில் நடந்துச்சு. ஸோ அப்போ தான் வந்து எனக்கு லா ஆஃப் அட்ராக்ஷன் மேலேயே கொஞ்சம் நம்பிக்கை வர ஆரம்பிச்சிச்சு. ஸோ அதுக்கப்புறம் நான் மேரேஜ்க்கு அப்புறம் விட்டுட்டேன், அப்படியே அசால்ட்டாக விட்டுட்டேன். ஓகே லைஃப் ஹாப்பியாக போகுது அப்படின்னு சொல்லி விட்டுட்டேன். ஸோ அவர் சொல்கிற மாதிரியே தான் லைஃப்பில் திருப்பி ஒரு ப்ராப்ளம் வரப்போ தான் நான் அவர்கிட்டயே அப்ரோச் பண்ணேன். ஸோ அந்த டைமில் வந்துட்டு ரொம்ப நான் ஃபினான்ஷியலாக நான் எதுவுமே பண்ணாத மாதிரியும் நான் ஆசைப்பட்ட லைஃப் இல்லாத மாதிரி ஃபீல் ஆச்சு. ஸோ மேரேஜ்க்கு அப்புறம் என்னோடய ஏர்னிங்ஸ் அப்படிங்கிறது 0 தான். நான் எதுவுமே ஏர்ன் பண்ணல. சின்னதாக ஒரு யூடியூப் சேனல் வச்சுருந்தேன், அவ்வளோதான். ஸோ அந்த ஏர்னிங் எனக்கு பத்துற மாதிரி இல்லை. அது எனக்கு ரொம்பவே லோவாக ஃபீல் ஆச்சு. ஸோ அந்த டைமில் 1% கிளப் வந்துட்டு ஜெய்சார் கிட்ட ஜாயின் பண்ணேன். இப்போ ஜாயின் பண்ணி ஒரு 6 மந்த் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ நான் ஜாயின் பண்ணுறப்ப என்னோடய சுச்சுவேஷன் என்ன அப்படின்னா, என் அக்கௌண்ட்டில் 1000 ரூபா இருக்குது அப்படின்னா அது ரொம்ப பெரிய விஷயம். அந்த 1000 ரூபா வந்துட்டு யாராவது எனக்கு அனுப்பியிருப்பாங்க, என் ஹஸ்பண்டோ மற்ற ரிலேட்டிவோ யாராவது எனக்கு அனுப்பியிருந்தா அந்த 1000 ரூபாயை அந்த 1 மந்த் வச்சு 10 ரூபாயை ஹாப்பியாக செலவு பண்ணுவேன். அதுவுமே காய் வாங்க, வீட்டுக்கு பொருள் வாங்க அப்படின்னு சொல்லி அதுவே எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் இருந்தேன். ஸோ 126 டேஸ் கோர்ஸ் ஜாயின் பண்ணேன். ஜாயின் பண்ணுறப்பவும் எனக்கு டவுட் இருந்துச்சு. இப்போ நமக்கு ஒரு வேலை இருக்குது அப்படின்னா ஓகே, அந்த கரியர் வந்து இம்ப்ரூவ் ஆகும் 1% கிளப்பில். ஆனால் நம்மக்கிட்டே எந்த வேலையுமே இல்லை, நம்மளோட ஏர்னிங்ஸே 0. அப்போ நம்மளுக்கு எப்படி கரியர் இம்ப்ரூவ் ஆகும் அப்படிங்கிற ஒரு டவுட்டும் எனக்கு இருந்துச்சு. இருந்தாலுமே எப்படியோ புரட்டி அமௌண்ட் ரெடி பண்ணி ஜாயின் பண்ணேன். ஏன்னா எனக்கு அவரோட கான்செப்டில் ரொம்ப நம்பிக்கை இருந்துச்சு. ஸோ அது ஜாயின் பண்ணதுக்கப்புறமா அவரோட வீடியோஸ் எல்லாமே பார்க்க ஆரம்பித்தேன். 1% கிளப்பில் எதுவுமே எனக்கு ஏற்றுக்கிற மாதிரியே இல்லை. எல்லாமே எதுவுமே இது எப்படி இதெல்லாம் நடக்குமா அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு இருந்துச்சு. இருந்தாலுமே அவர் சொன்னால் கரெக்டாக இருக்கும், ஏதோ ஒரு நல்ல ஒரு குருட்டு நம்பிக்கையில் வந்துட்டு நான் ஃபாலோ பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். சின்னதாக கிராட்டிடியூட் எழுதுறதெல்லாம் ஆல்ரெடி 1 மந்த் பண்ண சொன்னாங்க. ஸோ அதையும் ரெகுலராக பண்ணிவிட்டு சின்ன சேஞ்ச் பண்ண ஆரம்பித்தேன். ஒரு கடைக்கு போனால் 1 ரூபா 2 ரூபா எச்சா சொன்னாங்கன்னா பார்கெயின் பண்ணாமல் வருவேன். அது அவர் சொல்கிறாருங்கிறதுக்காக பார்கெயின் பண்ணாமல் வருவேன். ஆனால் என் உண்மையாக சொல்லணுன்னா என் மனசுக்குள்ளே வந்துட்டு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். என்ன நம்ம ஒரு 4 ரூபா பொருள் 5 ரூபாய்க்கு வாங்குறோமே அப்படின்னு, 1 ரூபா வேஸ்ட்டாக போகுதே அப்படின்னு எனக்கு ஸ்டார்டிங்கில் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இருந்தாலுமே அவர் சொல்கிறாரு நம்ம பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக பண்ணேன். அதுக்கப்புறம் நானே கொஞ்சம் ஆர்டிஃபிஷியலாக எனக்கு நானே ஹாப்பியாக ஃபீல் பண்ண ட்ரை பண்ணேன். அந்த பொருளோட யூஸை நினச்சி இதை மறக்க ட்ரை பண்ணேன். அதுக்கப்புறமா யூடியூப்பில் வந்துட்டு எனக்கு டெய்லியும் ஒரு ரெவன்யூன்னு பார்த்தீங்கன்னா $0.01 அந்த மாதிரி வரும். அந்த $0.01 நான் மென்ஷன் பண்ணி தேங்க்யூ சொல்லுவேன். கடைக்கு போனால் எனக்கு திரும்பி கொடுக்குற சில்லற காசு 1 ரூபா 2 ரூபாய்க்கு தேங்க்ஸ் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி தான் பண்ணிகிட்டு இருந்தேன். ஆனாலுமே என்கிட்ட இருக்க ஃபினான்ஷியலாக அவரோட ப்ராக்டிஸில் என்னால் பண்ண முடியாதப்போ நான் என்ன பண்ணுவேன்னா, இப்போ ஒரு இடத்துல பார்கெயின் பண்ண முடியாது, ஆனால் என்கிட்ட அவ்வளோ காசு அஃபோர்ட் பண்ண முடியலன்னா அந்த பொருளை வாங்காமல் கூட இருப்பேன். ஆனால் நான் பார்கெயினை நல்லா கட் பண்ணிட்டேன். அதே மாதிரி கிராட்டிடியூட் நல்லா எழுத ஆரம்பித்தேன். என் கோலை பற்றி டெய்லி நைட்டு என் ஹஸ்பண்ட் கிட்டே பேச ஆரம்பித்தேன். ஸோ இந்த மாதிரியும் 1 மந்த் போயிட்டு இருந்துச்சு.
திடீர்னு ஒரு நாள் என்னோடய குரூப் 4 நான் எக்ஸாம் எழுதியிருந்தேன். அதுக்கான ரிசல்ட் வந்துச்சு. கேஷுவலாக எப்பவும் யூடியூப்பில் போடுற மாதிரி ஒரு வீடியோ போட்டேன். அது நல்லா ஓடிச்சு. அதில் யாரோ ஒருத்தங்க ரேண்டமாக நீங்கள் கிளாஸ் எடுங்க அப்படின்னு கேட்டாங்க. சரி நம்ம ரொம்ப ஃப்ரீயாக இருக்குமே எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி ரொம்ப விளாட்டாக சும்மா யூடியூப்பில் இன்ட்ரோ கொடுத்தேன். அவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் ஜாயின் பண்ணாங்க. இப்போ என் பேட்ச்சில் 800 மெம்பர்ஸ் படிக்கிறாங்க. எனக்கு எப்படி இவ்வளோ கெப்பாசிட்டி இருக்குதுன்னு என்னாலே நம்ப முடியல. இவ்வளோ பேர் படிக்கிறாங்க. பேட்ச் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்கு. இப்போ வந்துட்டு என்னோடய இன்கம் வந்து ஒரு நாளைக்கு மினிமம் 2000லேருந்து 10,000 வரைக்கும் என்னோடய இன்கம் இருக்குது. ஸோ 10,000 சம்பாதிக்க முடியுமா அப்படின்னு நான் யோசிச்சுட்டு இருந்த ஆள் திடீர்னு எப்படி என்னால் இவ்வளோ ஏர்ன் பண்ண முடிஞ்சு அப்படின்னு எனக்கு மற்றவங்களுக்கு பார்த்தா அவங்க வந்துட்டு பேட்ச் போட்டாங்க ஏர்ன் பண்ணிட்டாங்க அப்படின்னு தோணும். ஆனால் எல்லாமே எனக்கு கரெக்டாக அமைஞ்சிச்சு. நான் பேட்ச் போடுறேன்னு சொன்னோன்னே என்னை நம்பி ஜாயின் பண்ணாங்க. அவங்க ஜாயின் பண்ணோன்னே என்னையே அறியாமல் நான் ஒர்க் பண்ண ஆரம்பித்தேன். ஆக்சுவலி நான் ரொம்ப நிறைய டைம் வேஸ்ட் பண்ணியிருக்கேன். நான் வந்துட்டு என்னால் ஏர்ன் பண்ண முடியலன்னு சொல்லிக்கிட்டே நிறையா டைம் வேஸ்ட் பண்ணியிருக்கேன். இப்போ வந்துட்டு நான் வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணணும்னு நான் நினைக்கவே இல்லை. ஆனால் என்னையே அறியாமல் நான் ரொம்ப வேலை செய்கிறேன். 9 to 7 o'clock சில டைம் மிட் நைட்டில் உட்காந்து நான் கொஷின் பேப்பர் அடிப்பேன். ஆனால் எனக்கு அது கஷ்டமாகவே ஃபீல் ஆகலை. நம்ம எப்படி இவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி எனக்கே டவுட் ஆகுது. ஸோ அந்தளவுக்கு நான் ஹார்ட் ஒர்க் பண்ணுறேன். ஆனால் எனக்கு அது ரொம்ப ஜாலியாக இருக்குது. ஒருத்தங்க கூட ரெஸ்பான்ஸ் பண்ணுறது, அவங்களுக்கு கொஷின் பேப்பர் கொடுக்குறது, ஒருத்தவங்க பேட்ச்சில் சேர்றது, இது எல்லாமே அதாவது நான் வந்துட்டு ரொம்ப ஜாலியாக இருந்துக்கிட்டே சம்பாதிக்கிற மாதிரி தான் எனக்கு ஃபீல் இருக்குது. வெளியே இருக்கவங்களாம் ரொம்ப கஷ்டப்படுற பேட்ச்க்காக அப்படியெல்லாம் என்ன சொல்லுவாங்க. ஆனால் எனக்கு அது ஒரு கஷ்டமாகவே இல்லை. இவ்வளோ ஏர்ன் பண்ணுறேன். எனக்கு தோணுது அமௌண்ட்டு ஒரு காசு ஏர்ன் பண்ணுறது இவ்வளோ ஈஸியாக அப்படின்னு எனக்கு இப்போது தோன்ற அளவுக்கு என் மைண்டு சேஞ்ச் ஆயிடுச்சு. ஸோ நான் அவர் சொன்ன 1% கிளப்பில் ஒரு 80% தான் நான் ஃபாலோ பண்ணியிருப்பேன். ஸோ அதுக்கே வந்துட்டு எனக்கு இவ்வளோ சேஞ்ச் இருக்குது. இப்போ எனக்கு தோணுது ப்ராப்பராக இதுக்கப்புறம் 1% கிளப்பில் இருக்கிற எல்லாத்தையுமே ஃபாலோ பண்ணி என்னோடய எய்ம் வந்துட்டு 1 crore வீடு கட்டணும் அப்படிங்கிறது. அதை கண்டிப்பாக நான் பண்ணுவேன். ஸோ இப்போவே வந்துட்டு சின்ன சின்ன ஆசை என்னோட நிறைய பண்ணிட்டேன். ஃபஸ்ட்டு விஷயம் எங்கள் அம்மாவுக்கு ஒரு வைர மூக்குத்தி வாங்கி கொடுத்தேன். அது எனக்கு ரொம்ப ஹாப்பியான விஷயம். அவர் சொன்னார், நீங்கள் பெரிய கோல் வைங்க, சின்ன சின்ன கோல்லாம் ஆட்டோமேட்டிக்காக நடந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு. அது மாதிரி தான் என்னோடய கோல் என்னென்னா, நான் ஒரு வீடு கட்டணும், 1 crore ஒரு வீடு கட்டணும், ஒரு நல்ல ஒரு லக்ஸுரி கார் வாங்கணும் அப்படிங்கிறதான் என்னோடய ஆசை. ஆனால் அது கீழே இந்த குட்டி குட்டி ஆசையெல்லாம் இருந்துச்சு. எங்கள் அம்மா அப்பாவுக்கு அது பண்ணணும், இது பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம். எனக்குன்னு நான் ஒரு ஆசை வைக்கிறப்ப எனக்கு அதுக்கான காசு வருது. அந்த காசை வச்சு எங்கள் அம்மா அப்பாவுக்கு எனக்கு தேவையான சின்ன சின்ன விஷயம், ரொம்ப குட்டி குட்டி பொருள், ஒரு ஊஞ்சல் வாங்கினேன், இதெல்லாமே ரொம்ப சின்ன விஷயம். அந்த டைமில் எனக்கு அது ரொம்ப பெருசாக தெரிஞ்சிச்சு. அதை விட பெரிய கோல் வச்சனால எனக்கு இப்போ இந்த ஊஞ்சல் வாங்குறதோ, எங்கள் அம்மாவுக்கு ஒரு டைமண்ட் மூக்குத்தி வாங்கி கொடுக்குறதோ, இதெல்லாம் வந்துட்டு எனக்கு ரொம்ப சின்ன விஷயமாக மாறிடுச்சு. இப்போ எங்கள் அப்பா கார் வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு பிளான் பண்ணிகிட்ருக்கேன். அதுக்குமே என்கிட்ட அமௌண்ட் இருக்குது. என்கிட்ட வந்துட்டு நான் யூடியூப் நடத்திட்டு இருந்தப்போ ஒரு 1 yearக்கு ஒரே ஒரு கிராம் கோல்டு வாங்குவேன் அப்பப்போ. ஆனால் இப்போ வந்துட்டு அட்ட ஸ்ட்ரெச்சில் 13 பவுன் கோல்டு வாங்கிட்டேன். எப்படி வாங்கினேன்னு எனக்கும் தெரியல. சுற்றி இருக்கவங்களே என்னை ஆச்சரியமாக பார்க்குறாங்க. என்ன சீக்ரெட் சொல்லுங்கிறாங்க. ஆனால் உண்மையாக சொன்னால் என்னை நானே ஆச்சரியமாக பார்க்குறேன். அந்தளவுக்கு என் மைண்ட் செட் ரொம்ப சேஞ்ச் ஆயிடுச்சு. யாராவது காசு இல்லை, அது இல்லை, இது இல்லைன்னு புலம்புனா எனக்கு அது ஒரு இதாகவே எப்படி இப்படி புலம்புறாங்க, போய் அதுக்கு வேலை செய்யலாம்ல அப்படி யோசிக்கிற அளவுக்கு என் மைண்ட் செட் ரொம்பவே சேஞ்ச் ஆயிடுச்சு. ஸோ 1% கிளப் வந்துட்டு ரொம்ப ஒர்த்து. நான் பே பண்ணி ஜாயின் பண்ணதுக்கு எனக்கு அமௌண்ட் வந்ததை விட என் மைண்ட் செட் ரொம்பவே சேஞ்ச் ஆகிருக்கு. நான் என்ன லைஃப் ஸ்டைல் ஆசைப்பட்டனோ, ஒரு ரிச் லைஃப் ஸ்டைல் யாரெல்லாம் பார்த்து ஆசைப்பட்டனோ அது எல்லாமே எனக்கு கிடைக்க ஆரம்பிக்குது. ஸோ இது எல்லாத்துக்குமே வந்துட்டு நான் ஜெய் சாருக்கு ரொம்பவே நன்றி சொல்லிக்கிறேன். ஸோ வீடியோ பார்த்துட்ருக்க எல்லாருமே வந்துட்டு கண்டிப்பாக அவரோட வேர்ட்ஸ் நம்பி கண்டிப்பாக ஃபாலோ பண்ணலாம்.